நீங்க அமித்ஷாவுடைய நோக்கம் என்னன்னா திமுக வரவிடக்கூடாது, அதிமுக வர வேண்டும். அதே நேரத்தில் எதிர்காலத்தில் செங்கோட்டையில் வேணும், வேலுமணி, தங்கமணி, சசிகலாவும் இவர்கள் இந்த குழுவும் வேணும். எதற்கு? எடப்பாடியை விரட்டுவதற்கு எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் விஜயோடு கூட்டணி, பாஜக அதிமுகவிலிருந்து சிலரை பிளந்து பாஜக ஆட்சி அமைக்க முடியுமா? இது எதிர்கால திட்டம். எதிர்காலத்துல பாஜக என்ன நினைக்குதுன்னா கோட்டையில் பாஜக கொடி பறக்க வைக்கும். நீண்ட கால கனவு. நீங்க இதே எடப்பாடி இல்லாமல் ஓபிஎஸ் ஆக இருந்தால் அண்ணாவுக்கு பதிலாக அந்த படத்துல அமித்ஷா இருந்திருப்பார். அதிமுக கொடியில அமித்ஷா இருந்திருப்பார். ஆமா, அதிமுக அண்ணாவுக்கு அமித்ஷாவுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிருக்கும். இதை இப்பொழுது எடப்பாடிக்கு நெருக்கம் கொடுத்து, அழுத்தம் கொடுத்து, நெருக்கம் கொடுத்து எப்படியாவது வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக பிரதான எதிர்கட்சியா வந்தார். இன்றைக்கு வந்து திமுகவுடைய இளங்கோ அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, அவர் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காகவும் வந்து அவர் கட்சியை வந்து அடமான வச்சுட்டாரு. மீண்டும் நான் இதுதான் நான் சொல்றேன், அவர் சொந்த பிரச்சனைக்காக வந்து அமித்ஷாவோட அதிமுக வந்து அனுப்பி வச்சுட்டாரு அப்படிதான் இன்னைக்கும் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இல்ல, அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவுக்கு எதிரிகள் திமுக, துரோகிகள் அதிமுகவுக்குள்ள இருக்கான். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, அடுத்து செங்கோட்டை. சரி, அந்த 2 மணி நேரம் வந்து என்ன மாதிரியான அழுத்தங்கள் கொடுத்துருப்பாங்க? 2 மணி நேரம் இல்ல, அரை மணி நேரம் தான். நீங்க அரை மணி நேரம் அதிக இந்த ஃபார்மாலிட்டி 20 நிமிஷம் நடந்திருக்கு. நீங்க தனியா வந்து பேசி அரை மணி நேரம் தான். 2 மணி நேரம் பேசுறதுக்கு இவர் ஒண்ணு தான்சாரியா நாட்டு அதிபரும் அல்ல, அவர் ஒண்ணு ரஷ்யா பிரதமரும் அல்ல. ஏன் அது வந்து ரொம்ப பேசும் பொருளமா ஆச்சுன்னா, கார்ல இருந்து வராரு, முகத்தை மூடியிருக்காரு. அதே போல வந்து சென்னைக்கு வந்தவர் வந்து செய்தியாளரை சந்திக்காம அப்படியே வந்து சேலத்துக்கு போறாரு. சேலத்துல இருந்து 2 நாள் பிரச்சாரத்தை வந்து ரத்து செய்யறாரு. காரணம் என்னது? மழை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஒரு சந்தேகக்குரியதான்னு கேட்க வேண்டியது. அவருடைய அடுத்த நிலைப்பாடு எப்படி எடுப்பாருன்னு தானே எல்லாமே எதிர்பார்க்கிறாங்க. இல்லைங்க, அது அழுத்தம் கொடுத்து அவருடைய முகம் மாறி கண் சிவந்து இதெல்லாம் உண்மைதான். ஆனால் நீங்க பாஜகவை இருக்கக்கூடிய நீங்க வலுவிழந்தே போகுது. என்ன காரணம்னா, நீங்க திமுக ஒரு பக்கம் எதிரி, நீங்க சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி ஒரு பக்கம், உள்கட்சிக்குள்ளேயே பல செங்கோட்டையன்கள். அப்ப இவர் எத்தனை பேரை சமாளிக்க முடியும்?